This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. ரொம்ப தலைவலி இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, கொஞ்சம் குளறுவாங்க, ஃபீவர், உடம்பு 105 டிகிரி இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா, தலைவலியோடு இருந்துச்சுன்னா, வெயிலில் நிறைய வேலை செஞ்சதுனால வந்துச்சுன்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட வரணும். வெயில் இருக்க தாக்கத்தினால உடம்புல உள்ள வெப்பம் மிகவும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது காமனாக வரக்கூடிய வாய்ப்பு மிகவும் ஜாஸ்தி. அப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, உடம்புல ஃபீவர் மாதிரி 104, 105 காய்ச்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். உடம்பை தொட்டால் தோலை தொட்டாலே மிகவும் அதிக வெப்பமாக இருக்கும். தோலெல்லாம் சிவந்து காணப்படலாம். அவங்களுக்கு வந்து அதனால ரொம்ப இன்னும் ஜாஸ்தியாக அவங்க பேச்சு குளரலாம். இன்னும் ஜாஸ்தியாகிறப்ப அவங்களோட உடலில் உள்ள தாது உப்புக்கள்லாம் குறையிறதுனால அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடும். அதையும் தாண்டி அன்கான்சியஸ் ஆகி கோமா கூட வந்துடும். இது ஆரம்ப நிலையில் என்ன ஆகுனா, கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு இந்த மாதிரி உடம்புல சூடு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கிராம்ஸ் வரும். கெண்டைக்கால் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல உள்ள தாது உப்புக்கள் குறையதோட அறிகுறி. ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப நம்ம வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து எப்படி இதெல்லாம் வராமல் பாதுகாக்கணும்னா, 11 to 3 அந்த 11 to 3 டைமில் வெயிலில் போகாமல் இருக்கணும். ரொம்ப ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப காட்டன் ட்ரெஸ்ஸஸாக போட ஆரம்பிச்சுக்கணும். நிறைய தண்ணி பருகணும். தண்ணி வந்து இப்போ நார்மலாக குடிக்கிற 2 லிட்டர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 லிட்டர்ஸ் மாதிரி குடிக்கணும். தண்ணினா வெறுந்தண்ணி குடிப்பதை விட சர்க்கரை, உப்பு கலந்த தண்ணி, எலக்ட்ரோலைட்ஸ் உள்ள ஜாஸ்தி தண்ணி, இளநீர், ஜூஸஸ் இது மாதிரி குடித்தோம்னா நம்ம உப்புச்சத்தும் நல்லா இருக்கும். நம்மளுடைய இந்த கிராம்ஸ்லாம் வராது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.